ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் நடிகர் அரவிந்த் சாமி மற்றும் கார்த்தி நடிப்பில் வெளில வந்திருக்க மெய்யழகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். யாரோ இவன் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ. தஞ்சாவூரில் நம்ம அரவிந்த் சாமியோட சொந்த வீடு இருக்குது, அதாவது பூர்வீக வீடு. அதுதான் அவரோட உலகம், அந்த ஊர் தான் அவரோட உலகம், எல்லாமே அந்த ஊர் மட்டுமே தான். ஒரு சொத்து பிரச்சனை காரணமாக அந்த வீட்டை விற்றுட்டு இவங்க குடும்பத்தோட சென்னைக்கு வர நிலைமைக்கு வந்துடுது. இப்போது 20 வருஷம் ஆயிடுது. இது 2018 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம சொந்த ஊருக்கு போகவே கூடாது, அங்கே சொந்தக்காரங்களை பார்க்கவே கூடாது, யார் முகத்துலையும் முழிக்கவே கூடாதுன்னு குறிக்கோளோட இவர் சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போது அவரோட சொந்த ஊரில் அவரோட ஓன் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக இவர் போயே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. ஏன்னாக்கா தங்கச்சி மேலே அவ்வளோ பாசம் அன்பு அவ்வளோ வச்சிருக்கிறாரு. ஒன் டேல போயிட்டு ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே நைட்டே ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தோட விருப்பம் இல்லாமல் சென்னையை விட்டு தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்காரு. அவர் போகும்போது பார்க்குற விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் இறங்கின உடனே அந்த தஞ்சை பெரிய கோயில், ஏன்னா ஒரு 20 வருஷம் ஆயிடுது அவரோட சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்து. சின்ன வயசில் அவர் போன இடம், அவர் வாழ்ந்த இடம், அவர் விளையாடின இடம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக அவர் கல்யாண மண்டபத்துக்கு போயிடுறாரு. இவங்க மேலே அன்பு பாசம் வச்சிருக்கவங்களை மட்டும் மீட் பண்ணுறாரு. 2-3 பேர்கிட்ட பேசிட்டு தங்கச்சியை பார்த்துட்டு நைட்டே கிளம்பலாம் முடிவு பண்ணும்போது அப்போ தான் ஒருத்தர் வராரு. அவர் நம்ம கார்த்தி. அவர் வந்து இவர் சொந்தக்காரர் நினச்சி இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனால் அரவிந்த் சாமிக்கு கார்த்தி யாருன்னே தெரில, அடையாளமே தெரில. ஒரு கட்டத்தில் கார்த்தி பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் இவருக்கு பிடிக்காம போயிடுது. கார்த்தி மேலே வெறுப்பாயிடுது. எப்படியாவது இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது நைட்டு 10 மணிக்கு பஸ் அப்படின்னும் போது கார்த்தினா இவரை பிக்கப் பண்ணி அவருக்கு கூட்டு போறாரு. கூட்டு போகும்போது கொஞ்சம் டிலே ஆகுதுன்றதுனால பஸ் மிஸ் ஆயிடுது. இன்னைக்கு நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்படுது. ஏற்கனவே கார்த்தி மேலே சில கோபம் கடுப்பில் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் நீ நைட்டு ஸ்டே பண்ணணும், இப்போ இந்த ராத்திரி எப்படிதான் நம்ம போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் டென்ஷனில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுல ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன். இந்த படமும் அவர் டைரக்டரோட முந்தைய படமான 96 படம் மாதிரி தான் இந்த படத்தையும் ட்ரை பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த படத்தில் 96 படம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எப்படி ஒரு நேச்சரை எவ்வளோ ரசித்து எவ்வளோ லவ்வோடு பண்ணுவார், அதே மாதிரி இந்த படமும் அவரோட சொந்த ஊரான தஞ்சாவூரையை அவ்வளோ ரசித்து அவ்வளோ லவ்வோட நல்லா பக்காவாக ரசித்து எடுத்திருக்கிறாரு. அத்தான் நிறைய காசு வச்சிருக்காருடியே, ஆத்திர அவசரம் கேட்கலாம் போலடியே. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி தான். அவரோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து வெறும் டைலாக்ஸ் மட்டும் இருக்கும். சீன் பை சீன் ஃப்ரேம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். அரவிந்த் சாமி பேசிகிட்டு இருக்க மாதிரியே தான் வந்து அந்த காட்சிகள் போயிட்டே இருக்கும். ரொம்ப கலகலப்பாக இருக்காது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்காது, கொஞ்சம் ரசனையாக ரசித்து பார்க்குற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு படத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்து அப்படியே அந்த கதையவே மாற்றுற மாதிரி ஒரு சூப்பராக அவர் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கதையை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி நல்லா சிரிச்சிட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. நிறைய காமெடி, சென்டிமெண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருந்தாரு. கார்த்தியோட ஆக்டிங் இந்த படத்தில் வேற லெவலில் இருந்துச்சு. நானும் டான்ஸ்லாம் ஆடும். ஆனந்தா முஸ்தஃப்லாம் சூப்பராக ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன், அரவிந்த் சாமியோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரி பக்காவாக பண்ணியிருந்தாரு. அவர் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பேசாமல், ரொம்ப ஹெவி கோவமாக பண்ணலாமல், ஓவர் ஆக்டிங்காக இல்லாமல் ரொம்ப காமாக கொஞ்சம் நார்மலாக அப்படியே ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி நடிச்சிருந்தாரு. அவரோட ஸ்கோர் வந்து படம் ஃபுல்லாகவே இருக்கும். அடிக்கிறாங்களா? அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து கார்த்தி, அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி, அவங்கள தாண்டி ஸ்ரீதிவ்யா, அதுக்கப்புறம் நம்ம ராஜ்கிரண், இவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்பவே இந்த படத்தில் நல்லா பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேவதர்ஷினி, அவங்களோட சீன் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இந்த படத்தை நம்ம லைவாக பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சொந்த ஊருக்கு போயிட்டு சொந்தக்காரங்கள்லாம் மீட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலை ஒன்று கொடுத்துச்சு. அதுவும் நம்ம கார்த்தி சாரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிஜமாலே நம்மளுக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த ஒரு சொந்தக்காரர் அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் சீன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டேஜில் அவரோட தங்கச்சியை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாசம், அந்த அன்பு, அதை வந்து அத்தனை வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு அண்ணனும் தங்கச்சியும் மீட் பண்ணிக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும், அதை வந்து அவ்வளோ சூப்பராக எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அழகாக நேச்சுரலாக அது ஆக்டிங்காக போகாமல் எவ்வளோ லைவாக பண்ண முடியுமோ அவ்வளோ லைவாக பண்ணி வருவாங்க. அவர் கீழே உட்காந்து அவங்க தங்கச்சி காலை பிடிச்சி அவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொலுசு போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வளையல் மாட்டி விடுறதா இருக்கட்டும், செயின் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப லைவாக இருந்துச்சு. யதார்த்தமாக
எல்லாம் நல்லா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த சீன் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து முக்கியமான சீன்னாக்கா செகண்ட் ஹாஃப்ல ஒரு காளை மாடு கட்டுவாங்க, அதாவது காங்கேயன் காளையை கட்டுவாங்க. ஜல்லிக்கட்டில் அந்த காங்கேயன் காளை நிறைய ப்ரைஸ் வின் பண்ண மாதிரியும் நல்ல ஒரு மொரட்டுத்தனமான பயங்கரமாக கட்டுவாங்க. அந்த சீன் இந்த படத்தில் வேற லெவலில் இருந்துச்சு. இதில் வந்து அரவிந்த் சாமி, கார்த்தி, இதுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஹீரோனாக்கா நம்ம காங்கேயன் காளை தான். அந்த காளையை காட்டுற சீன் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. தாய்ப்பாசம் இவன் யாரோ. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சைக்கிள் சீன் ஒன்று வரும். அந்த சைக்கிளுக்கு ஒரு நீங்கள் போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு சைக்கிள் ஒன்று காட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து நம்ம அரவிந்த் சாமியும் கார்த்தியும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ட்ரெய்லர்லேயே 2-3 சீன்லாம் இருக்கும். அந்த சைக்கிளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கு வேற லெவலில் இருந்துச்சு, எமோஷனல் கனெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சைக்கிளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சைக்கிள் ஒரு நார்மலாக வந்து ஒருத்தவங்க இவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, அந்த சைக்கிளை இவர்கிட்ட சும்மா அதை எடுத்துகிட்டு போக முடியாது, ஊருக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுக்காக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போவார். ஆனால் அந்த சைக்கிள் ஒருத்தரோட வாழ்க்கையே மாற்றிருக்கு, ஒருத்தவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அந்த சைக்கிள் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சுருந்தாங்க. அது இந்த படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனாகவே இருந்துச்சு. Are you happy? Very happy. நீ happy? Double happy. சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வந்த உடனே அவரோட பூர்வீகமான வீட்டை போய் பார்ப்பாரு. பேக்ரவுண்டில் நம்ம கமல் சாரோட வாய்ஸில் அந்த சாங் ஒன்று வேற லெவலில் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோவிந்த் வசந்த் அவரோட மியூசிக் ஒர்க்கு இந்த படத்தில் வேற லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் கோவிந்தராஜ், அவங்களோட ஒர்க்கு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காஸ்டியூம் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான உன் முன்னே. இந்த படத்தோட நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கார்த்தியும் சரி அரவிந்த் சாமியும் சரி அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கொடுத்துரும். குறிப்பாக வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பேசுகிற அந்த ஒரு அவங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னாக்கா அந்த நாட்டில் நடந்த விஷயங்களை பற்றி அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். ராஜா காலத்துலேருந்து அதுக்கப்புறம் கரிகால சோழன், அதுக்கப்புறம் சேரர் பாண்டியர் அவங்க சண்டை போட்டது, அதுக்கப்புறம் இப்போ நடந்த தூத்துக்குடி சம்பவம், அந்த 6 பேரை சுட்டு கொண்ட அந்த ஒரு விஷயம், இது எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா சூப்பராக படமாக பார்க்கும்போது ஓகேவாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க ஏதோ லென்த்தியாக பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருந்துச்சு. அந்த ஒரு விஷயங்களை மாற்றிருந்தாங்கனாக்கா இது ரொம்பவே வந்து சூப்பர் ஹிட் மூவியாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு டீசென்ட் அண்ட் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. இங்க பாருங்களேன், சிலப்பாங்க ரோஸ்ட், புடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னன்னே தெரியலையே. டேய் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, இது ஒரு நல்ல ஒரு குட் அண்ட் ஃபீல் குட் மூவி. ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு அமைதியாக சைலண்ட்டாக ஒரு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஃபீல் வந்துடும். ஏதோ ஒரு நம்ம ஒரு சொந்த ஊருக்கே போயிட்டு ஒரு சொந்தக்காரங்களாம் மீட் பண்ணி அங்கே ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒருத்தவனை மீட் பண்ணி அவன் கூட பேசி அவனை நம்ம மாற்றி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்கோம் இந்த படம். நீங்கள் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.